விமான நிலையத்திலிருந்து ரோட் ஷோ போவதற்கு அனுமதி இருந்தது. இவருக்கு அந்த அனுமதியை வழங்கி ஒரு வரலாறு படைத்த ஒரு நிகழ்வு வந்திருக்கிறது. ஏறத்தாழ பல லட்சம் பேர் அங்கே கூடி வரவேற்பு தந்தது மட்டுமல்ல, அவருடைய கேசட் வெளியீட்டு விழா என்பது உலக நாடுகளில் இயக்கத்தக்க அளவிற்கு இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற வெற்றி தளபதி விஜய் அவர்கள் தான் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வேகமாக இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் இளைஞர் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்கிற போது எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், இளைஞருடைய ஆர்ப்பரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை கண்கூடாக காண முடிகிறது. ஆகவே எதிர்காலத்தில் தமிழகத்திலே மாபெரும் வெற்றி ஈட்டுகின்ற அளவுக்கு ஒரு வரலாறு படைத்து தமிழகத்துடைய எதிர்கால தமிழக முதல்வராக வருவதற்கு இது ஏதுவாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஆளுகிற கட்சிகள் எதிர்கட்சிகளை காட்டிலும் ஒரு புதிய முகம் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் ஒருமனதாக பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வெற்றி என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. மக்கள் சக்தி அவர் உருவாக்கும். திருமாவளவனுடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்து. பாஜகவுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வெளியே ஒரு கருத்தை சொன்னார். இலங்கைக்கு சென்ற உடனேயே ராஜபக்சா வீட்டிலே விருந்தை சாப்பிட்டார். அங்கேயே பரிசு பொருளை பெற்றார். அவருடைய கருத்துக்கள் இருவாறு கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நேற்றைய தினம் தலைவர் விஜய் வர்றப்போ பாதுகாப்பில் குளறுபடியும் இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை தள்ளிவிட்டு தொண்டர்களையும் தள்ளிவிட்டாங்க. உங்கள் இயக்கத்திலிருந்து தொண்டர்கள் மூலமாக காக்கப்படும். இனி அவர் வருகின்ற போது முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு அவருடைய அனுமதி பெற்று இப்போதே தொண்டர்படை இருக்கிறது. அது மேலும் வலுப்படுத்துகின்ற அளவுக்கு உருவாக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.